இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். நீ சாமி வந்த மாதிரி நல்லாவே நடிச்ச. ஆனா இந்த விஷயம் மட்டும் வெளியில யாருக்கும் தெரியக்கூடாது. தெரியாதுங்க ஐயா, நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். இந்தா இத வாங்கிக்கிட்டு யாரு கண்ணிலையும் படாம போயிடு. மறுபடியும் சொல்றேன், இந்த விஷயம் யாருக்கும் வெளியில தெரியக்கூடாது. தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்க, நீ உசுரோட இருக்க மாட்ட. இல்லங்கய்யா, நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். நான் வரேங்கய்யா. போ. சொல்லு விருமா. நீங்க சொன்ன மாதிரியே பூஜையை நாளைக்கே மாத்தி வச்சாச்சு. சூப்பர், இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். அந்த ராஜா சேதுபதியோட பேரனை இந்த தடவை விடவே கூடாது. அவனை பழி வாங்கியே தீரணும். அதுக்கு தான் இவ்வளோ பிளான் பண்றோம். அவன் கண்டிப்பா இந்த தடவை மாட்டுவான், நீ கவலைப்படாத. ராஜா, இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஓ, ஏன்? வீட்ல இந்த மாதிரி எல்லாரும் ஒன்னா கலகலப்பா சிரிச்சு பேசி சந்தோஷமா இருந்து ரொம்ப நாள் ஆச்சு. அப்படியா? ஆமா, வீடு எப்பவும் ஒரு ரொட்டீன்குள்ளேயே இருக்கும். எல்லாரும் அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்போம். அப்படிதான் இந்த வீடும் இருந்துச்சு. இந்த மாதிரி பேசி சிரிச்சு சந்தோஷமா இருக்கிறது எல்லாமே சமீப காலமா தான். அதாவது நீ வந்த பிறகுதான் இதெல்லாம் நடக்குது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அம்மா இந்த ஃபங்க்ஷனுக்கு ஒத்துப்பாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. அதோட பாட்டி வர்றதுக்கு மறுப்பு எதுவும் சொல்லல. இது எல்லாத்துக்குமே காரணம் நீதான். இந்த சந்தோஷம் எப்பவும் இந்த வீட்ல இருந்துகிட்டே இருக்கணும். உன்னாலதான் அது முடியும். மனசுல இருந்து தோன்ற ஒரு விஷயத்த சொல்றேன். உன்கிட்ட ஏதோ ஒரு மேஜிக் இருக்கு. மேஜிக்கா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒவ்வொருத்தரோட இயல்பையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிறேன். அதனால தான் இதெல்லாம் நடக்குது. மற்றபடி மேஜிக்லாம் எதுவும் உண்டா? நீ என்ன வேணாலும் சொல்ல, ஆனா எனக்கு இது மேஜிக் தான். என் அப்பா அம்மாலாம் பெருசா சிரிச்சு பேசி நான் பார்த்ததே இல்லை. இன்னைக்கு அவங்க முகத்துல எல்லாமே சிரிப்பா இருக்குன்னா அதுக்கு நீதான் காரணம். இதெல்லாம் பாக்குறப்போ வெளிநாட்டுக்கு போகாம இங்கே இருந்துடலான்னு தோணுது. அப்பா அம்மா கூட பிறந்தவங்க எல்லாம் முக்கியம்தான். அதே மாதிரி உன் ஆசை, உன் கரியரும் உனக்கு முக்கியம்ல. நல்லா யோசி. எமோஷனலா இந்த முடிவு எடுக்காத. அது கண்டிப்பா தப்பா தான் போய் முடியும். நல்லா யோசிச்சு நிதானமா எடுக்கிற முடிவு தான் சரியா இருக்கும். என்ன மாப்ள பிரமாதப்படுத்திட்டீங்க, பாக்கிறதுக்கே பிரமிப்பா இருக்கு. எதை மாமா சொல்றீங்க? ஆமா மாப்ள, ஒரே நாள்ல மண்டபத்தை பார்த்து டெக்கரேஷன் பண்ணி பிளக்ஸ் வச்சு பேனர் வச்சு அசத்திட்டீங்களே, பெரிய விஷயம் மாப்ள. மாமா, மனசு இருந்தா எல்லாம் முடியும். பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க மனசு இருந்தா மார்க்கம் பந்துன்னு? சாரி, மனசு இருந்தா மார்க்கம் உண்டுன்னு. செஞ்சாகணும்ன்ற எண்ணம், அதுக்கான திட்டம், முயற்சி, உழைப்பு, இந்த 3 இருந்துட்டா எல்லாத்தையும் கரெக்டா செஞ்சிடலாம் மாமா. கரெக்டா சொன்னீங்க.
மாப்பிள்ள, இவ்ளோ ஏற்பாடெல்லாம் தேவையா? சிம்பிளா செய்யலாம்ல. என்னமோ புதுசா கல்யாணம் பண்ணிக்க போறவங்களுக்கு செய்யற மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பிரம்மாண்டமா இருக்கு. ஷோ, இதெல்லாம் பார்க்க எனக்கு ரொம்ப கூச்சமா இருக்கு மாப்பிள்ள. அத்தை, இந்த காலத்துல கல்யாணம் பண்ணிட்டு ஹனிமூன் போறாங்களோ இல்லையோ, பிரச்சனைன்னு டிவோர்ஸ் கேட்டு கோர்ட்டுக்கு போறாங்க. அப்படிப்பட்ட இந்த காலத்துல நீங்க 2 பேரும் இத்தனை வருஷமா சக்சஸ்ஃபுல்லா மேரேஜ் லைஃப ஓட்டி இருக்கீங்க. அதனால இத கண்டிப்பா நாம செலிப்ரேட் பண்ணி தான் ஆகணும். இன்னைக்கு இங்க நீங்க தான் புது பொண்ணு, மாமா தான் இங்க புது மாப்பிள்ள. இத நாங்க எல்லாருமே சந்தோஷமா நடத்தி வைக்க போறோம். என்ன சகல? அத்த, இந்த மாதிரி விஷயம்லாம் எல்லாருக்கும் அமைஞ்சிராது. அது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. எங்க சந்தோஷத்துக்காக எதுவும் தடை சொல்லக்கூடாது. நான் சொல்லிட்டேன். ஆமாமா, இது முழுக்க முழுக்க எங்க சந்தோஷத்துக்காக நாங்க செய்றோம். நீங்க பொண்ணு மாப்பிள்ளையா வந்து உட்காந்து எல்லாத்தையும் சந்தோஷமா அனுபவிச்சா போதும். ஆமாமா, உங்க சந்தோஷத்துக்காக தான். சரி, உங்க இஷ்டத்துக்கு செய்யுங்க. நான் எதுவும் கேட்க போறதில்ல. அது எல்லாத்துக்கும் முன்னாடி இந்த ஃபிளெக்ஸ், டெக்கரேஷன், பேனர் இதெல்லாம் செஞ்சது யாரு? அந்த ஆளை கூப்பிடுங்க. அத்தை, எதுக்கு அத்தை கேக்குறீங்க? அருமையா செஞ்சிருக்கான். அதான் எல்லாத்தையும் மெய் மறந்து பார்த்தேன். ரொம்ப சூப்பரா இருக்கு. அந்த ஆளை பார்த்து பாராட்டணும்ல. எப்பா, இதுக்கெல்லாம் யாருப்பா கான்ட்ராக்டர்? அத்தை பாக்கணும்னு சொல்றாங்க. வாங்க, வாப்பா வா. வணக்கம் மேடம். ஏய், நீ எப்படி இங்க வந்த? உன்னை யார் இங்க விட்டது? நீங்க தான் என்ன வீட்டை விட்டு துரத்திட்டீங்க. எனக்கும் என்ன பண்றதுனே தெரியல. துர்காவையும் என்னால மறக்க முடியல. அவளுக்காக இந்த ஊர்ல இருந்தாகணும். அதான் இந்த மாதிரி டெக்கரேஷன் வேலையை நானே எடுத்து செஞ்சுட்டு இருக்கேன். உன்னை யாரும் இங்க இருன்னு சொல்லல. உங்க அப்பா அம்மா வந்தப்பவே நீயும் அவங்க கூட போக வேண்டியதானே? இங்க இருந்து எங்களை ஏன் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க? சாரிங்க, துர்கா இல்லாம நான் எங்கேயும் போக மாட்டேன். என் லவ் ஜெயிக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏய், நான் இங்கதான் இருக்க போறேன். இது பாரு, உன்னை இங்க இருந்து துரத்துறதுக்கு எனக்கு ஒரு நிமிஷம் ஆகாது. ஏதோ போனா போகுதுன்னு விட்டா ரொம்ப பேசிக்கிட்டு இருக்க. மேடம், அப்படியெல்லாம் இல்ல மேடம். நீங்க எனக்கு துர்காவை மேரேஜ் பண்ணி வச்சா அவளை நல்லா பாத்துப்பேன் மேடம்.